இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 3வது ஓடிஐ மேட்ச் வந்து நடக்க போகுதுங்க. இந்த கடைசி மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி இந்த ஓடிஐ சீரிஸ கைப்பற்றுவாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விதான் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு லார்ட்ஸ்ல நடக்க போற மேட்ச் 2 பேருக்குமே முக்கியங்க. ஏன்னா 2 டீமுமே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிருக்கோம். அதனால இந்த மேட்சை யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் சீரிஸ் வின் பண்ண முடியும். அதனால எப்படியாவது இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணி சீரிஸ் வின் பண்ணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. இந்த மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்றதாங்க வந்து நல்லது. ஏன்னா லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வந்து அதிகமா வின் பண்ணிருக்காங்க. அங்க சேஸ் பண்றது கஷ்டம் அப்படின்றனால நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்றதுதான் வந்து நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா என்ன பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட ரோஹித் சர்மா எப்படி விளையாட போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா விளையாடுறது இதுதான் கடைசி ஓடிஐ மேட்ச். இந்த மேட்சோட அவர் வந்து ஓடிஐல இருந்து விலக போறாரு, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கு பிசிசிஐ கூட ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த வதந்திகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குற மாதிரி இன்னைக்கு ரோஹித் சர்மா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாஸ் காட்டுவாரா இல்லையா அப்படின்ற கேள்வியும் நம்ம மனசுல வந்து ஓடிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க, ரோஹித் சர்மா எப்படி விளையாட போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல கேஎல் ராகுலுக்கு பதில் இசான் கிசான் விளையாண்டுருந்தாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து இசான் கிசானுக்கு பதிலாக கேஎல் ராகுல் தான் வந்து டீம்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இன்ஜுரினால அவருக்கு பதிலாக ஹர்ஷ் துபே வந்து இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இன்னைக்கு நம்ம மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எப்படியாவது நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி எப்படியாவது வின் பண்ணிடணுங்க. ஏன்னா இந்த ஓடிஐ சீரிஸை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நிம்மதியா வந்து இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி T20 சீரிஸ்ல இங்கிலாந்து கூட மண்ணை கவிட்டோம், ஒரு மேட்ச் கூட வந்து ஜெயிக்கல. இப்போதைக்கு நமக்கு T20 விட ஓடிஐ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் வந்திருக்கு. அதுவும் இங்கிலாந்துல விளையாடுற இந்த ஓடிஐ சீரிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சீரிஸை வின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி பிச்சு தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும். பரவாயில்ல, இப்போ இந்த சீரிஸை வின் பண்ணிட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னுமே ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஒரு சீரீஸ்ல தோத்துட்டோம் அப்படின்னா இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா வந்து மாறிடும். அதனால இந்த ஒரு ஓடிஐ சீரீஸை வின் பண்ணி T20 சீரீஸ்ல தோத்ததுக்கு இங்கிலாந்துக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.